இப்போ அமித்ஷா வந்தார் மதுரைக்கு, என்ன சொன்னார்? டெல்லியை பிடித்து விட்டோம், ஹரியானாவை பிடித்து விட்டோம், மகாராஷ்டிராவை பிடித்து விட்டோம், அடுத்து தமிழ்நாடு தாங்கிறார். முட்டாள் முட்டாள். டெல்லியிலே நீ பார்த்த அரவிந்த் கெஜ்ரிவால் தனிப்பட்ட தலைவன், ஒரு அரசியல் கட்சி, அவ்வளவுதான். ஹரியானாவில் நீ தோற்கடித்த ஒரு தனி மனிதனை, மகாராஷ்டிராவில் தோற்கடித்தது தனி மனிதனை. ஆனால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தனி மனிதன் அல்ல. அவருக்கு பின்னால் பெரியார், அண்ணா, கலைஞர் என்ற திராவிட தத்துவம் இருக்கிறது. அந்த தத்துவத்தை வீழ்த்துறதுக்காக தான் இப்ப துடிக்கிறீங்க. ஏன்னா மேல இருந்து பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே தேசம், ஒரே மதம். எப்படி எல்லாம் ஒன்றாகும்? இந்த தேசம் சுதந்திரம் அடைகிற போது வெள்ளக்காரன் துப்பாக்கி முனையில் ஆட்சி பண்ணிட்டு இருந்தான். சுதந்திரம் கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டான். நீங்களே முடிவு பண்ணீங்க நாங்கள் சுதந்திரம் கொடுக்க தயார். 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டோம். 47 சுதந்திரம் 46 அரசியல் நிர்ணய சபையில் அறிவித்து விட்டார்கள் சுதந்திரம் வாங்கிக்க. ஆனால் அரசியல் சட்டத்தை எழுதி எப்படி இருக்க போறன்னு மட்டும் என்ற சொல்லு. நாங்கள் போயிடுறோமையா லண்டனுக்கு, நீ எப்படி ஆள போறேன்னு சொல்லு. அப்போ வின்சென்ட் சர்ச்சில் சொன்னார், இந்த ஊரில் இருக்க பிராமணர் அல்லாதவர்களை மதிக்க மாட்டாங்க, இவர்களுக்கு கல்வி அறிவில்லை, இவர்களுக்கு எந்த நாகரிகமும் கிடையாது, இவர்களுக்கு ஆளுகின்ற தகுதி இன்னும் வரவில்லை, இப்போது சுதந்திரம் கொடுக்கக்கூடாதுன்னு நான் அப்படியே சொன்னால் உங்களுக்கு சங்கடமாக இருக்கும். ராஸ்கல்ஸ் அண்ட் ஃப்ரீ பூட்டர்ஸ்னர் எடுத்து படிச்சு பாருங்க. ராஸ்கல்ஸ் அண்ட் ஃப்ரீ பூட்டர்ஸ்னர் இந்தியர்களை. அப்போ கேட்டாங்க, நேரு இல்லையா, காந்தி இல்லையா, அம்பேத்கர் இல்லையான்னு. அதுக்கு அவர் சொன்ன பதில் இன்னும் மோசமாக இருந்தது. அவன்லாம் எங்கள் ஊரில் படித்தான், அதனால மனுஷனாக இருக்கான். மற்றவெல்லாம் எல்லாம் இந்த ஊரில் படித்தவங்களுக்குலாம் பார்பியெல்லாம் ஜாதி மதம் பார்த்து அலைய மாடுவேன், எப்படா நீங்கள் ஆளுங்கன்னு கேட்டார். அதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்திய அரசியல் நிர்ணய சபை.